உரிமை மீட்க தலைமுறை காக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் பாமக தலைவர் அன்புமணி திருச்சி காவிரி ஆறு பகுதியில் விவசாயிகளிடையே உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டின் நாடி துடிப்பு, உயிர் நாடி காவிரி ஆறு. தமிழ்நாட்டின் 8 கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த 8 கோடி மக்களில் 5 கோடி மக்கள் காவிரியை நம்பியிருக்கின்றார்கள். 5 கோடி. சென்னையில 1 கோடி மக்கள் காவிரியை நம்பியிருக்கிறார். வீராணம் மூலமாக சென்னை மக்கள் தண்ணியை குடிச்சிட்டு இருக்கிறார். வர கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 38 மாவட்டம், அதில் 22 மாவட்டம் காவிரியை நம்பி இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு ஆறு நமக்கு வரம், இயற்கை கொடுத்த வரம் இது. ஆனால் இந்த வரத்தை நாம் சரியான முறையிலே பயன்படுத்துவதில்லை. காலங்காலமாக நம் கோரிக்கை, எத்தனையோ கோரிக்கைகள் இருக்கிறது. அதில் ஒரு கோரிக்கை, வருகின்ற வரம் அதை பகிர்ந்து மற்ற பகுதிகளுக்கு இந்த நீரை எடுத்து செல்ல வேண்டும். இதுதான் நீர் மேலாண்மை, வாட்டர் மேனேஜ்மெண்ட். நீர் மேலாண்மைனா சாதாரணமா என்னால சொல்ல முடியும். ஒரு மாசம் பெய்யற மழையை சேமிச்சு அடுத்த 11 மாசம் பயன்படுத்தணும். பருவம் ஒரு காலத்துல 45 நாள் இருந்தது, மொத்தம் 6 மாசம். தென்மேற்கு பருவம், வடகிழக்கு பருவம், இது 6 மாதம். ஆனா பெய்யற மழை 45 நாள் பெய்ஞ்சது. அப்போ 900 மில்லிமீட்டர் பெய்ஞ்சது. இப்போ 45 நாள் பதிலா 30 நாள் தான் பெய்யுது மழை. ஆனா 950 மில்லிமீட்டர் பெய்யுது. கூடுதலா பெய்யுது, குறைவான நாள்ல பெய்யுது. குறைவான நாள்ல பெய்யறதுனால அது சேமிக்கிறதுக்கு இடம் இல்லை, அப்படியே கடலுக்கு போயிடுச்சு. ஐயா சொன்னார் இல்ல, ஆண்டுதோறும் குறைஞ்சது 50 டிஎம்சியில இருந்து 550 டிஎம்சி வரை. டிஎம்சினா 1000 மில்லியன் கியூபிக் ஃபீட், அதாவது 100 கோடி லிட்டர் தண்ணி ஒரு டிஎம்சி. இப்படி கடல்ல வீணா போயிட்டு இருக்கு. கடந்த ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு 2023ல 520 டிஎம்சி கடல்ல போச்சு. 520 டிஎம்சி. இந்த ஆண்டு நிறைய போகுது. இப்பதான் தென்மேற்கு இப்ப முடிகிற வந்துருச்சு. இப்ப அடுத்தது வடகிழக்கு தொடங்க போகுது. இப்போ தண்ணி போயிட்டு இருக்கு. இதுல நம்ம என்ன கேட்டோம்? தமிழ்நாட்டில் 20 நீர்ப்பாச திட்டங்கள் நிலுவையில் இருக்கு. நிலுவையில்னா எவ்வளவு காலமா? 100 ஆண்டுகள், 70 ஆண்டுகள், 90 ஆண்டுகள், 80 ஆண்டுகள், 50 ஆண்டுகள் கோரிக்கை. எத்தனையோ ஆட்சிகள் வந்து போயிட்டு இதுல முக்கியத்துவம் இல்லை, இதுல காசு போட மாட்டாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் ஆரம்பிக்கணும்னாலே தமிழ்நாட்டில் நீர்ப்பாசன திட்டத்துல தான் பட்ஜெட்டை ஆரம்பிக்கணும். இதுல போட்டாதான், காசு போட்டாதான் நம்ம வருங்கால சந்ததியினர்கள் சந்தோஷமா இருப்பாங்க. இன்னைக்கு விவசாயிகள் சந்தோஷமா இருப்பாங்க. தமிழ்நாட்டில் 63 விழுக்காடு மக்கள் விவசாயிகளும் விவசாயத்தை சார்ந்தவர்களும் விவசாயத்தை நம்பி இருக்கின்றவர்கள். 63 விழுக்காடு, கிட்டத்தட்ட 3ல் 2 பங்கு மக்கள். அப்போ அந்த மக்களுக்கு என்ன செய்யணும், என்ன தேவைகள்? ஒண்ணு, அவங்களுக்கு நீரை கொடுக்கணும். 2, மண்ணை பாதுகாக்கணும். 3, அவங்க விளைச்சலுக்கு மதிப்பு கொடுத்து, மரியாதை கொடுத்து விலையை நிர்ணயிக்கணும். இது 3 பண்ண முடியாதா? இது சாதாரணமா செய்ய வேண்டியது. ஆனா இதுக்கு தெரியணும், செய்ய தெரியணும், அந்த உணர்வு இருக்கணும். ஆனால் நான் எத்தனையோ பேர் பார்த்துட்டேன், பேசுறது தான், செய்யறது கிடையாது. இப்ப இருக்கிறவங்க பேசுறது கூட கிடையாது. உரிமை மீட்க தலைமுறை காக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் பாமக தலைவர் அன்புமணி திருச்சி காவிரி ஆறு பகுதியில் விவசாயிகளிடையே உரையாற்றிய காட்சிகளை நாம் தற்போது பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.